नमोस्तुते व्यास विशाल बुद्धे पुल्लारविन्दायतपत्र नेत्र येन त्वया भारत तैलपूर्ण प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाज्ञानककेसरं हरिकथा संबोधना बोधितं लोके सज्जन षट्पदैरवरः पेपीयमानं मुदा भूयात् पारद पंकजं कलिमल प्रध्वंसिन श्रेयसे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं दैवीं सरस्वतीं व्यासं ततो जयं मुदीरये. கடந்த முறை இந்த மகாபாரதம் பீஷ்ம பருவம், பாண்டவர் கௌரவர்களுக்கு நடுவில் நடக்கக்கூடிய இந்த யுத்த வர்ணனைகளை எல்லாம் பார்த்தோம். பொதுவாக இந்த மகாபாரதத்தில் இந்த யுத்தத்தை வர்ணிப்பது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிஸ்கிரைப் தி வார். Generally, the war is not described elaborately. பொதுவாக மகாபாரதம் பேசும்பொழுது யுத்தத்தை குறித்து ரொம்ப வர்ணனைகள் கொடுக்க மாட்டார்கள். அதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்வார்கள், யுத்தம்ங்கிறது நாசம், அது ஒன்றும் மங்களகரமானது அதுல ஒன்றும் கிடையாது. இட் இஸ் ஃபுல் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். அதனால யுத்த வர்ணனைகளை கேட்டால் மனதில் ஒரு குரோத பாவம் ஏற்படும் அப்படின்னு சொல்றது உண்டு. அப்படி பட் தென் Vyasa has written or Vyasa has described elaborately about this war. So as a history, how it has happened. எப்படி இருந்தாலும் இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். வியாசர் இதை வர்ணனை செய்திருக்கிறார். அதனால ஒரு வரலாற்று ரீதியாக இது உண்மையிலே நடந்த ஒன்று. அதனால ஒவ்வொரு நாளும் யுத்தத்தில் யார் யார் எவ்விதம் யுத்தம் செய்தார்கள், அவர்கள் எவ்வாறு மடிந்தார்கள் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு செய்தியாக as an information, if we know there is nothing wrong in it, so we should not take anything personally from it, because Vyasa has described it. வியாசர் எழுதியிருக்கிறார். 10 நாளைக்கு முன்னாடி தான் வியாசர் இந்த மகாபாரதத்தில் எழுதின இடத்திற்கு போய் பார்த்துட்டு வந்தேன். I have gone many times, 6-7 times I have gone. Probably as the 8th time I have gone to see the place near Badrinath. மானாங்கிற ஒரு சின்ன கிராமம். அங்கே வியாசருடைய ஒரு குகை இருக்கிறது. பக்கத்திலே ஒரு சரஸ்வதி நதி ஓடும். அங்கே மட்டும்தான் சரஸ்வதி நதியை பார்க்கலாம். ஸோ அந்த சரஸ்வதி அந்த மானா கிராமத்துக்கிட்ட அது விழும் பொழுது ஒரே சப்தமாக இருந்ததால் வியாசர் என்ன பண்ணாராம், அவரால் மனதை ஒருமுகப்படுத்தி சொல்ல முடியல. அதனால he made சரஸ்வதி go below the earth. அதனால அங்கேயே அது அந்தர்வாகினி ஆயிடும். அதுக்கப்புறம் சரஸ்வதி நதி எங்கேயும் பார்க்க முடியாது. ஸோ these historical places, they are still available. அதனால தான் many people think that Mahabharata is only a myth. It is just a story. ஸோ இது ஒரு வெறும் கதை கிடையாது, இது நடந்த சம்பவங்கள். இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. யுத்தத்தில் மனிதர்கள் மடிவதை காட்டிலும் வெவ்வேறு விதமான உணர்ச்சிகளை எல்லாம் பார்க்கலாம். அப்புறம் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வியூகங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் அமைத்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறதெல்லாம் கூட இந்த யுத்தங்களில் இருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. கடந்த முறை நாம பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட முதல் 7 நாட்கள் நடந்த யுத்தத்தை பார்த்தோம். யுத்தத்தினுடைய முதல் நாள் முக்கியமாக கௌரவர்களுடைய கை ஓங்கி இருந்தது. அதில் முக்கியமாக நடந்த நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விராட்டனுடைய புத்திரன் ஒருவன் உத்தரன் சல்லியனால் வதம் செய்யப்படுகின்றான்.
அப்புறம் ஸ்வேதன்கிறவன் கடுமையாக பீஷ்மரை எதிர்த்து யுத்தம் செய்து பீஷ்மர் ஸ்வேதனை வதம் செய்வார். இது முதல் நாள் யுத்தம். இரண்டாவது நாள் யுத்தத்தில் பிரதானமாக பீமன் இந்த கலிங்க ராஜாவோடு அவர்களுடைய புத்திரர்களோடு கலிங்கர்களோடு பீமன் வதம் செய்து கலிங்க புத்திரர்கள் சக்கரதேவன் அப்புறம் கேதுமான் இந்த கலிங்க புத்திரர்களை எல்லாம் வதம் செய்ய இரண்டாவது நாள் யுத்தத்தில் பாண்டவர்களுடைய கை ஓங்குகின்றது. So Pandavas completely dominate the second day of the war. On third day, மூன்றாவது நாள் பீஷ்மர் கடுமையாக யுத்தம் செய்வார். அர்ஜுனன் கொஞ்சம் பாரபட்சமாக மென்மையாக பீஷ்மரோடு யுத்தம் செய்வதற்கு மனமில்லாமல் யுத்தம் செய்ததால் கிருஷ்ணருக்கு கடுமையான கோபம் வரும். பகவான் கிருஷ்ணருக்கு உதவுவதற்காக சாத்தியகி உதவி செய்யும் பொழுது நாம பார்த்தோம், கிருஷ்ணர் சுதர்சன சக்கரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவரே ரதத்திலிருந்து குதித்து பீஷ்மரை கொல்வதற்காக பீஷ்மர் எதிரில் போய் நிற்பார். அப்ப பீஷ்மரை கிருஷ்ணருடைய கால்களை பிடித்து கொண்டு கிருஷ்ணா என்னை கொண்டுடுன்னு சொல்வார். அப்ப அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரை தடுத்து நான் பீஷ்மரை கொல்வேன் என்கின்ற அந்த பிரதிஜையை பூர்த்தி செய்கின்றேன் அப்படின்னு சொன்னவுடன் கிருஷ்ணார்ஜுனர்கள் யுத்தம் செய்ய அந்த மூன்றாவது நாள் யுத்தம்ங்கிறது முடிந்து போயிடும். நான்காவது நாள் யுத்தத்தில் முக்கியமாக திருதராஷ்டிரருடைய புத்திரர்கள் 8 பேரை பீமன் வதம் செய்வான். All 8 sons of Dhritarashtra, they were killed by பீமன். பீமன் எல்லோரையும் கொன்று முக்கியமாக பகதத்தனுக்கும் கடோத்கஜனுக்கும் கடுமையான யுத்தம் நடக்கும். பகதத்தன்கிறது பிராக் ஜோதிஷம்னு ஒரு ராஜ்யம் உண்டு. See, it is a ancient days, what we call today's Assam. Actually it is அப்பெல்லாம் சைனா பார்டர் இருந்திருக்காது. இப்போ அது சைனாவுடைய பார்டர் தான். நான் பிராக்னாலே ஈஸ்டர்ன் ப்ராவினன்ஸ்னு அர்த்தம். கிழக்கு பக்கமாக இருக்கிறதால தான் அது. ஸோ பிராக் ஜோதிஷம்னா ஆல்மோஸ்ட் கவுஹாத்தி, அஸ்ஸாம் அந்த பிரதேசங்கள், அதனுடைய ராஜாவாக இருந்தவன் தான் பகதத்தனன். ஸோ பகதத்தனுக்கும் பீமனுடைய புத்திரன் கடோத்கஜனுக்கும் 4வது நாள் யுத்தம் நடந்தது. 5வது நாள் யுத்தத்தினுடைய முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா, சாத்தியகிக்கும் பூரிஸ்ரவஸுக்கும் கடுமையான யுத்தம் நடந்து சாத்தியகினுடைய 10 புத்திரர்களையும் பூரிஸ்ரவஸ் கொன்று விடுகின்றான். திஸ் ஹஸ் ஹேப்பன்ட் ஆன் 5th day. 6வது நாள் பெருசா ஒண்ணும் இல்லை, துரோணர் கடுமையாக யுத்தம் செய்து பாண்டவர்களுடைய படைகளை எல்லாம் ஜெயிப்பார். அப்புறம் 7வது நாள் நடந்த யுத்தத்தை நான் கடந்த முறை யாரோடு யுத்தம் செய்கின்றார்கள்ங்கிறதெல்லாம் நான் விளக்கமாக சொன்னேன். ஷிகண்டிக்கும் அஸ்வத்தாமாவிற்கும் யுத்தம், அலம்புசனுக்கும் சாத்தியகிக்கும் யுத்தம், கடோத்கஜன் பகதத்தம் அப்படின்னு துவந்த யுத்தங்கள், ஒருவருக்கு ஒருவர் யுத்தம் செய்யக்கூடியதெல்லாம் பார்த்தோம். ஸோ 7வது நாள் அந்த யுத்தம்ங்கிறது சரிசமமாக இருக்கும். அன்றைக்கு 7வது நாள் யுத்தம் முடிந்த உடனே 2 படைகளும் பாசறைகளுக்கு போய் அன்றைக்கு சந்தோஷமாக இருந்தார்கள் எழுதியிருக்கிறார் வியாசர். அது மட்டும் இல்லாமல் they never discussed about war. So no strategy, nothing of it. They just enjoyed it. Even in the midst of all this war, people they have enjoyed all that. அதனால அவர்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தார்கள். மறுநாள் யுத்தத்தை குறித்து அவர்கள் எதுவுமே பேசவில்லைன்னு வியாசர் சொல்றார். Now 8th day of the war began. Now 8வது நாள் யுத்தம் துவங்கும் பொழுது பீஷ்மர் கௌரவர்களுக்காக கூர்ம வியூகம், கூர்மம்னா தெரியும், இட் இஸ் a டார்டாய்சர், ஒரு கூர்ம வியூகத்தை ஏற்படுத்துகின்றார்கள். அதற்கு பிரதி வியூகமாக பாண்டவர்கள் சார்பாக திருஷ்டத்யும்னன் ஸ்ருங்காட்டகம் அப்படின்னு ஒரு வியூகம். இந்த ஸ்ருங்காட்டகம்ங்கிறது ஜஸ்ட் இமேஜின் ஒரு 4 வீதி, இந்த பக்கம் ஒரு வீதி, இந்த பக்கம் ஒரு தெரு, இந்த பக்கம் ஒரு பெரிய தெரு, இந்த ஒரு பக்கம் ஒரு தெரு, நார்ச்சந்தின்னு சொல்வார்கள் இல்லையா, அதுல இருந்து பார்த்தா எப்படி 4 பக்கமும் ஒரு சதுரங்க மாதிரி தெரியுமோ அந்த மாதிரி ஒரு வியூகத்தை திருஷ்டத்யும்னன் அமைக்கின்றான். கடுமையான யுத்தம் நடக்கின்றது. அந்த 8வது நாள் பீமன் முதலில் கௌரவர்களுடைய திருதராஷ்டிரனுடைய புத்திரனான சுனாபன் அப்படிங்கக்கூடிய புத்திரனை கொன்று விடுகின்றான். அதன் பிறகு ஆதித்ய கேது, பஹ்வாச்சி, குண்டதாரன், மகோதரன், அபராஜிதன், பண்டிதகன், இந்த பேரெல்லாம் வைக்க வேண்டாம் யாருக்கும். இதெல்லாம் திருதராஷ்டிரனுடைய புத்திரர்களுடைய பெயர்.
இப்படி எல்லா புத்திரர்களையும் கிட்டத்தட்ட 6, சுனாபனையும் சேர்த்த 7, almost 7 sons. He had already killed 8 sons of Dhritarashtra. On 8th day again, the beginning of the day, he kills 7 sons of Dhritarashtra. ஏன்னா அவன் ஏற்கனவே அவன் சபதம் எடுத்திருக்கிறான், திருதராஷ்டிரனுடைய எல்லா புத்திரர்களையும் நானே கொல்வேன்னு ஒரு சபதம் எடுத்ததால இந்த 8வது நாள் 7 புத்திரர்களையும் பீமன் வதம் செய்கின்றான். அதை அறிந்த உடனே துரியோதனன் ரொம்ப கோவப்பட்டு எல்லாருமா பீமனை எதிர்த்து சென்று யுத்தம் செய்யுங்கள் சொன்ன யாராலையும் பீமனை யுத்தத்துல ஜெயிக்க முடியல. அந்த உண்மையான யுத்த மதத்தோடு யுத்தம் செய்தது யாருன்னா பீமன் தான் செய்கின்றான். அப்ப திருப்பி இவன் பீஷ்மர் இடத்துல போய் திரும்பவும் புலம்புவான். பீஷ்மர் இடத்துல போய் யார்? துரியோதனன் புலம்புவான். திருதராஷ்டிரன் தன்னுடைய புத்திரர்கள் எல்லாம் இறந்ததை நினைத்து சஞ்சயனிடத்தில் இப்படி என்னுடைய எல்லா புத்திரர்களையும் பீமன் வதம் செய்கின்றாரேன்னு சஞ்சயனிடத்தில் புலம்பும் போது சஞ்சயன் சொல்வார், இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம்? அப்ப பீஷ்மர், துரோணர் எல்லாரும் உங்களுக்கு, விதுரர் எல்லாம் எவ்வளவோ உபதேசங்களை எல்லாம் செய்தாலும் கூட நீங்க கேட்கல. உன்னுடைய ஒட்டுமொத்த குலமும் உன்னுடைய புத்திரர்களும் அழியக்கூடியதற்கு காரணம் என்ன? அதற்கு நீயே காரணம் அப்படின்னு சொன்ன உடனே அன்றைக்கு அந்த துரியோதனனுடைய சகோதரர்கள், திருதராஷ்டிரனுடைய புத்திரர்கள் 8 பேரையும் பீமன் கொன்ற பிறகு கௌரவர்களை எதிர்த்து கடுமையான யுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக சகுனி தன்னுடைய 7 சகோதரர்கள், அப்படி 7 பேர் நினைக்கிறேன், 6 சகோதரர்கள். சகுனிக்கு வந்து he had 6 brothers. சகுனி himself is the brother of காந்தாரி. காந்தாரியினுடைய சகோதரன் தானே. அவனுக்கு ஒரு 6 சகோதரர்கள் இருக்கிறார்னு வியாசர் எழுதியிருக்கிறார். சகுனி along with his 6 brothers, he fights against Pandavas. At that time, பாண்டவர்களுடைய படையில் இராவான், இராவான் in Sanskrit he is called இராவான். இராவான் ஒரு அவனை கிட்டத்தட்ட ராட்சசன்னு சொல்ல முடியாது. அந்த இராவான் சகுனியையும் சகுனியுடைய சகோதரர்களையும் எதிர்த்து யுத்தம் செய்கின்றான். See, who is this Iravan? But I have already explained. At the beginning of the Mahabharata, we know that Arjuna married ஒரு நாக கன்னிகை. அர்ஜுனன் வந்து ஒரு நாக கன்னிகையை திருமணம் செய்து கொண்டார். Do you remember her name? Her name is உலூபி. ஸோ உலூபின்னு ஒரு நாக கன்னிகையை திருமணம் செய்து கொண்டார். அந்த நாக கன்னிகைக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்தவன் தான் திஸ் இராவான். ஸோ லேட்டர் திஸ் இராவான், when Arjuna was staying in Indra's place, சொர்க்கத்துல இந்திரனுடைய சபையில் இருக்கும் பொழுது இந்த இராவான் he meets Arjuna there. அர்ஜுனனை அங்கு சந்தித்து, நான் உன்னுடைய புத்திரன், உங்களுடைய கட்டளைக்கு எப்பொழுது நான் கீழ்ப்படிந்து நடப்பேன், எனக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் ஆணையிடலாம், நான் உங்களுக்கான காரியங்களை செய்வேன்னு சொல்லும் பொழுது, நீ யுத்தம்னு வரும் பொழுது நான் உன்னை கூப்பிடுறேன், அந்த யுத்தத்தில் நீ எனக்கு சகாயம் பண்ணணும்னு சொல்வார். அப்படி உலுபிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்தவன் தான் இந்த இராவான். ஆக்சுவலி இன் தமிழ்நாடு தெர் இஸ் அ ட்ரெடிஷன். தமிழ்நாட்டுல வந்து இராவான்னு நம்ம சொல்ல மாட்டோம், அரவன்னு சொல்லுவோம். இந்த அரவன்கிறது நிறைய இடங்கள்ல குலதெய்வ வழிபாடாக இருக்கின்றது. அப்படி இப்ப கூட நாம அரவாணிகள்னு சொல்கின்றோம். டிரான்ஸ்ஜெண்டர், வாட் வி கால் as transgender. This is the tradition. In some parts of India it is there. It is more predominant in Tamil Nadu. See, this Aravan is worshipped as a village god sometime, or he is the main deity for these transgenders. அரவாணிகள், அதான் அரவாணிங்கிற அந்த பேரை, அந்த அரவாணிங்கிறது அந்த அரவன் அப்படின்னு சொல்லுவார்கள், இல்லை அரவான்னு சொல்லுவார்கள். பட் சமஸ்கிருதத்துல அது இராவான்னு இருக்கிறது. So he is worshipped by all these people. Even if you go to Singapore, சிங்கப்பூர் போயிருக்கீங்களான்னு தெரியல, சிங்கப்பூர்ல there is a famous மாரியம்மன் டெம்பிள், ஒரு பெரிய மாரியம்மன் கோவில் இருக்கிறது. அந்த மாரியம்மன் கோயில்ல இந்த இராவானுக்கு ஒரு பெரிய சிலை இருக்கின்றது. டுடே, ஈவன் டுடே in some parts of Tamil Nadu, there are 10 days of festival is celebrated on this இராவன். அரவன் நம்ம சொல்றது அரவன்னு சொல்லுவோம். இந்த அரவனுக்கு விழா எடுக்கிறது அப்படின்னு நிறைய கிராமப்புறங்கள்ல எல்லாம் இருக்கும். There is a different stories. ஒண்ணு வந்து நம்ம வியாச பாரதத்துல பார்க்கக்கூடிய கதைகள். See, based on this வியாச பாரத, much later there are so many folk stories.
இந்த கிராமத்து பக்கங்கள்ல வந்து நிறைய கதைகள் எல்லாம் வந்து இந்த மகாபாரதத்தை ஆதாரமாக வைத்து நிறைய வந்தது. அதனாலதான் நமக்கு ஒரிஜினல் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அப்புறம் பின்னாடி இந்த ஃபோக் ஸ்டோரிஸ் எல்லாம் வரும்பொழுது வாட் இஸ் த டிஃபரன்ஸ்ங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடுறது. இன் ஜெனரல் வை அரவான் இஸ் வர்ஷிப்ட் இன் தமிழ்நாடு, பட் தே சே தேர் இஸ் a டிஃபரண்ட் ஸ்டோரி. இந்த கிராமத்துக்காரங்களை எல்லாம் கேட்டோம்னா அவங்க ஒரு கதை சொல்லுவார்கள். இந்த பிகினிங் ஆஃப் தி வார், இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாண்டவர்கள் இந்த யுத்தத்துல ஜெயிக்கணுங்கிறதுக்காக அரவான் வந்து தன்னை தானே காளிக்கு பலி கொடுத்து கொண்டான்னு சொல்வார்கள். பட் இட் இஸ் நாட் தேர் திஸ் அப்ரோச் ஆர் திஸ் ஆஸ்பெக்ட் இஸ் நாட் தேர் இன் வியாச பாரதம். பட் ஜெனரலி இன் தமிழ்நாடு அரவான் இஸ் தே திங்க் அரவான் வந்து தன்னை பலியாக பாண்டவர்களே பலி கொடுத்து விட்டார்கள் இவங்க சொல்லுவார்கள். சில இடங்கள்ல அரவானை வந்து இப்படிதான் அந்த நார்த் சவுத் இஷ்யூ எல்லாம் கொண்டு வருவார்கள். பலி கொடுக்கறது கூட அரவானை தான் பலி கொடுத்தார்கள் பாண்டவர்கள் எல்லாம், இப்படி எல்லாம் கதைகள் எல்லாம் வரும். ஸோ அதனால தன்னைத்தானே அவன் பலி கொடுத்து கொண்டதால் காளிக்கு கிருஷ்ணர் வந்து அந்த அரவானுக்கு ஒரு வரமெல்லாம் கொடுத்தார் அப்படின்னு கிருஷ்ணரே மோகினி அவதாரம் எல்லாம் எடுத்து அரவானை திருமணம் செய்து கொண்டார். See, there are so many side stories. All this we don't find in Mahabharata. But we always respect people belief. But he is a great person, there is no doubt. ஏன்னா அர்ஜுனனுக்கும் உலூபிக்கும் அவன் பிறந்ததால சாமானியமானவனாக அவன் இருந்திருக்க முடியாது. பட் அக்கார்டிங் டு மகாபாரதா he appears only on the 8th day of the war. 8வது நாள் சகுனியும் சகுனுடைய 6 சகோதரர்களாகவும் யுத்தம் செய்து கிட்டத்தட்ட நாகர்கள், he takes a huge form of a நாகர். அதனால்தான் நீங்க இப்ப இந்த சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த இராவானுடைய சிலையை பார்த்துன்னு மேல ஒரு பெரிய நாகம் ஒண்ணு இருக்கும். அவன் யுத்தம் செய்து ஒரு ராட்சச பலந்தான் யுத்தம் செய்து இந்த சகுனியுடைய 6 சகோதரர்களையும் இராவான் கொன்று விடுகின்றான். He kills 6 brothers of சகுனி. கொன்ற உடனே துரியோதனன் இந்த இராவானை அவ்வளவு சுலபமாக எதிர்க்க முடியாதுங்கிறதுக்காக கௌரவர்கள் பக்கம் அலம்புசன் நான் பலமுறையும் சொல்லியிருக்கேன். there is a ராட்சசா called அலம்புசன். இந்த அலம்புசன்கிற ராட்சசனை இராவானை எதிர்த்து யுத்தம் செய்யறதற்காக அனுப்புகிறார். அப்ப இந்த இராவானுக்கும் அலம்புசனுக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது. இட் இஸ் நாட் அன் ஆர்டினரி ஃபைட். ராமாயணத்துல கூட இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்திரஜித் வந்து நிறைய மாயா யுத்தம். See, all these people possess a tremendous power. அவங்களுக்கு இந்த மாயா சக்திகள் எல்லாம் உண்டு. அதே மாதிரி இந்த ராட்சசர்களுக்கு உண்டு. இந்த அலம்புசனும் இராவானும் கடுமையான யுத்தம் செய்கின்றார்கள். இராவான் அலம்புசனை பலமுறை வாளால் வெட்டியும் கூட அவனை கொல்ல முடியல. whenever he cuts him into 2 pieces, he assumes a new form. திரும்ப திரும்ப வந்த உடனே finally he was not able to kill him. அப்ப அந்த அலம்புசன் ஒரு பெரிய மாயா ரூபம் எடுத்து ஒரு அஸ்திரத்தினால் இராவானுடைய தலையை வெட்டி இராவானை கொன்று விடுகின்றார். So Arjuna, by hearing the news that his son got killed, அர்ஜுனனுக்கு ஒரே வருத்தம், அர்ஜுனனுக்கு கோபம் வருகின்றது. இராவான் இறந்துட்டான்ங்கிற செய்தியெல்லாம் கேட்ட உடனே பாண்டவர்கள் எல்லாம் ரொம்ப கோபப்பட்டு, எஸ்பெஷலி தி சன் ஆஃப் பீமா கடோத்கஜன் என்ன பண்றான், ஒட்டுமொத்த துரியோதனனுடைய படைகளை எல்லாம் நான் அழித்து விடுவேன்னு புறப்பட்டு கடோத்கஜன் அன்றைக்கு 8வது நாள் துரியோதனாதிகளை எதிர்த்து கடுமையான யுத்தம் செய்கின்றான். அப்படி கடோத்கஜனுக்கும் துரியோதனனுக்கெல்லாம் கூட அந்த யுத்தமானது நடக்கின்றது. அந்த 8வது நாள் கடோத்கஜன் இஸ் a பீமபுத்திர. ஸோ கடோத்கஜன் வந்து பீமனுடைய புத்தன், பார்க்கறதுக்கு மலை மாதிரி இருப்பான். See, just appearance is like a huge mountain. He just fights. கௌரவர்கள் யாரும் அவனை எதிர்த்து அன்னைக்கு யுத்தமே செய்ய முடியாமல் கடோத்கஜனால் கௌரவர்கள் எல்லாரும் விரட்டி அடிக்கப்பட்டு அந்த 8வது நாள் கௌரவ படை இங்கே அங்கே சிதறி ஓடுகின்றது. On 8th day, the Kauravas are defeated by the might of Kadotgaja. Kadotgaja single-handedly. See, you may see that Bhishma இருக்கிறார், துரோணர் எல்லாரும் இருக்கலாம். On that day, அன்னைக்கு வந்து யாருடைய பலம் ஓங்கி இருக்குங்கிறது சொல்ல முடியாது. So on that day he conquers everybody. Duryodhana feels very sad about it. So he says that
சோகம் பரதசார்தூல பீமசேன புராகமைः கடோத்கஜம் சமுபாஸ்ரித்ய பாண்டவைர் யுதி நிர்ஜயக. திருப்பி பீஷ்மர்கிட்ட போய் புலம்புறான். ஏன்னா பீமனையும் கடோத்கஜனையும் முன்னால் வைத்து பாண்டவர்கள் இன்னைக்கு 8வது நாள் நம்ம எல்லாருடைய படையும் சிதறடித்து விட்டார்கள் அப்படின்னு சொன்ன உடனே, நானே போய் நேராக, நீங்க யாரும் அவனோட யுத்தம் பண்றது இல்லை, நானே கடோத்கஜனை எதிர்த்து திரும்ப யுத்தம் செய்ய போறேன் உடனே பீஷ்மர் தடுக்கிறார். அப்ப யூ ஆர் நாட் தி ரைட் பர்சன் டு ஃபைட் வித் ஹிம், யூ கேன் நாட் கான்குயர் ஹிம், உன்னால் அவனை ஜெயிக்க முடியாது, வேண்டாம். அவனோட போட்டி போடுறதுக்கு சரியான ஆள் யார் அப்படின்னா பகதத்தன் தான் அவரோட போட்டி போட முடியும். லெட் பகதத்த கோ அண்ட் ஃபைட் வித் கடோத்கஜன். கடோத்கஜனுக்கும் பகதத்தனுக்கும், see these are all only description, war description. பகதத்தனுக்கும் கடோத்கஜனுக்கும் கடுமையான யுத்தமானது நடக்கின்றது. யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இட் வெண்ட் ஆன் 8th day. மீன்வைல் பீமன் என்ன பண்றான், திருப்பி அன்னைக்கு 8வது நாள் ஏற்கனவே ஒரு 7 பேரை கொண்டு இருக்கிறான் இல்லையா திருதராஷ்டிர புத்திரர்கள். மீண்டும் அனாதுருஷ்டி, குண்டபேதி, விராஜன், தீப்தசேனன், தீர்க்கபாகு, சுபாகு, மகரத்வஜன் அப்படின்னு ஒரு 7 பேர். So he kills all another 7 sons of திருதராஷ்டிர. திருதராஷ்டிரனுடைய இன்னொரு 7 புத்திரர்களையும் with all vengeance he just kills everybody mercilessly. They are all killed. And this is actually இதை சொல்ல சொல்ல சஞ்சயன் சொல்ல சொல்ல அவன் கேட்டுட்டு தான் இருக்கிறான். அப்படி திருதராஷ்டிரன் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கிறான். அதனால அன்னைக்கு ராத்திரி 8வது நாள் அப்படி யுத்தம் முடிந்த உடனே துரியோதனனுக்கு ஒரே வருத்தம். ஒரு பக்கம் கடோத்கஜா defeated them. On the other hand, பீமா almost killed most of his brothers. தன்னுடைய நிறைய சகோதரர்களை எல்லாம் பீமன் கொன்னுட்டான்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எத்தனை தடவை பீஷ்மர்கிட்ட சொன்னாலும் பீஷ்மர் என்ன சொல்றாரு, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் யுத்தம் செய்கின்றேன், அப்படி என்னால என்ன முடியுமோ அதை நான் செய்துட்டு தான் இருக்கேன், அதுக்கு மேல என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. Then these 4 good people for Kauravas, not for us. என்ன யார் நாம சொன்னா துஷ்ட சதுஷ்னு சொல்றோம் அப்படி. ஸோ இந்த 4 பேர், கர்ணன், அன்னைக்கு நைட்டு கர்ணன், சகுனி, துரியோதனன், துச்சாசனன், இந்த 4 பேரும் உட்கார்ந்து என்ன பண்றார்கள், மந்திர ஆலோசனை பண்றார்கள். 8 நாளாச்சு, 11 அக்ஷோணி படையை நாம வைத்திருக்கின்றோம். பட் we don't see any significant success in this battlefield. நம்ம பெரிய வெற்றியெல்லாம் நமக்கு ஒன்றும் கிடைக்கலையே. மீண்டும் மீண்டும் இந்த கௌரவர் பாண்டவர்களுடைய படையினுடைய கை ஓங்கி இருக்கின்றது. அப்ப என்ன செய்யறது அப்படின்னு துரியோதனன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் பொழுது உடனே கர்ணன் சொல்றான், மா சோச்ச பரத சிரேஷ்ட கரிஷ்யேகம் பிரியம் தவ பீஷ்ம சாந்தனவத் தூர்ணம் அபாயஸ்து மகாரணாத் நிர்வத்தே யுதி காங்கேய ன்யஸ்த சஸ்திரே ச பாரத அகம் பார்த்தான் ஹனிஷ்யாமி சகிதான் சர்வசோமகைஹி. அவனுடைய அகங்காரம் அவனுக்கு எப்பவும் பெருசு. பொதுவாக அவங்கவுங்களுடைய அகங்காரம் பெரிய விஷயம்தான். சம்டைம் we have to respect other people ego also. ஸோ உடனே என்ன சொல்றாரு, மாசோச்ச பரதர் சிரேஷ்ட கரிஷ்யேகம் பிரியம் தவ. துரியோதனா, நீ வருத்தப்படாத, உனக்கு பிரியமான காரியத்தை நான் செய்கின்றேன். பீஷ்ம சாந்தனவ தூரணம் அபாயஸ்து மகாரணம். As early as possible you try to remove பீஷ்மாச்சாரிய from the battlefield. எவ்வளவு சீக்கிரம் நீ பீஷ்மரை உன்னுடைய யுத்த களத்திலிருந்து நீ விடுவிக்க முடியுமா? ஸோ கிவ் ஹிம் வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட். ஸோ அவரை ஒதுக்கி வச்சுட்டேன்னா, அவரை நீ தள்ளி வச்சுட்டேன்னா, ஆனா அவர் இருக்கிற வரைக்கும் நான் யுத்தம் செய்ய முடியாது. பீஷ்மர் போயிட்டாருன்னா நான் வர்றேன். நிவர்த்தே யுதி காங்கேய. If Bhishma withdraws from this battlefield, Nyasta Shastrecha Bhagar, if he keeps all his weapons down, பீஷ்மர் போரிலிருந்து விலகி தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் பீஷ்மர் கீழே வைத்து விட்டால், அகம் பார்த்தான் ஹனிஷ்யாமி, சிங்கிள் ஹேண்டட்லி ஐ வில் டிஃபீட் ஆல் தி பார்த்தாஸ், எல்லா பாண்டவர்களையும் நான் தனி ஒருவனாக வென்று சகிதான் சர்வசோம கைகி, எல்லா படைகளோடு சேர்ந்துடுவேன். பாண்டவேஷு தயா நித்தியம் சகி பீஷ்மக கரோதிவை. நீ ஜெயிக்காமல் போறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, பீஷ்மருக்கு பாண்டவர்களிடத்தில் என்ன இருக்கிறது, கருணைங்கிறது ஒண்ணு இருந்து கொண்டே இருக்கின்றது. சத்துவம் சீக்கிரமதோ கத்வா பீஷ்மஸ்ய சிபிரம் பிரதி
அனுமானிய குறும்பிருத்தம் சஸ்திரம் நியாய பாரத. ஆனால் நீ சீக்கிரமா இப்பவே பரப்படும், நேர போய் சத்துவம் சீக்கிரமதோ கத்வா பீஷ்மஸ்ய சிபிரம் பிரத்யம். எங்க பீஷ்மர் இருக்கிறாரோ பீஷ்மருடைய பாசறைக்கு இந்த க்ஷணமே போய் அனுமானிய குறும்பிருத்தம், டேக் இஸ் பர்மிஷன், சீக் இஸ் கன்சர்ன்ட், அவரிடத்துல போய் நியாசய பாரத, சத்ரம் நியாசய பாரத, நீங்கள் you ask him to drop all his weapons, then allow him to take permission from him so that I can enter into the battlefield. நான் யுத்தம் செய்வதற்கான அனுமதியை நீ பீஷ்மரிடத்தில் பெற வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே துரியோதனன் சொல்றான், இந்த க்ஷணமே on 8th day, 8வது நாள் ராத்திரி நீ சொன்னபடி நான் பீஷ்மர் இடத்துல போய் நான் பிரார்த்திக்கின்றேன் அப்படின்னு. Is it not an insult for Bhishmacharya? But these people, such people, they don't bother about the insult of other great people. In this world also we see people. See, sometimes in the urge to fulfill our own desires, see, நம்மளுடைய ஆசைகளை, நம்முடைய தேவைகளை, நம்மளுடைய விருப்பங்களை, நமக்கு எது பிடிக்கின்றதோ அதை செய்வதற்காக நம்மை காட்டிலும் உயர்ந்தவர்களை அவமதிப்பதற்கு நாம் ஒருபோதும் தயங்க மாட்டோம். See, whenever we do that, understand that there is a Duryodhana is manifesting through us. எப்பொழுதுதான் நம்மளுடைய நியாயமில்லாத ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்யணுங்கிறதுக்காக, if you insult great people, knowing very well, if you insult them, then we should understand that Duryodhana is manifesting through us. So நடக்கிற வரைக்கும் காரியத்தை சாதிச்சுக்கிற வரைக்கும் காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். முடியலன்னா என்ன பண்ணோம் அப்படின்னு, the best way is to insult them. See, many corporate companies also, they do that. See, if they don't want a particular person who has worked for 20 years, 30 years, they have been paying so much money. Now we can employ another person with less salary. Somehow that corporate company will try to insult that person so that on his own he will resign and go. This is the management tactics also, because they cannot directly ask that person to resign. அவங்களுக்கு வேலையே கொடுக்கல, அவங்களை அப்படியே ஒதுக்கி வச்சோன்னா என்ன ஆயிடும், that person ultimately on his own he will put his papers down, சொல்றாங்களோ இல்லையா. அதே மாதிரி அவரை போய் அவமரியாதை செய்தாலே அவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா ஆயுதங்கள் எல்லாம் வைத்து விடுவார். See, this is another way of thinking, but these are all not right way of thinking. இது ஒரு சரியான சிந்தனை கிடையாது. கோய் நேர பீஷ்மாச்சாரியார் இடத்துக்கு போய், now this fellow Duryodhana tells, அனுஜானீஹி சமரே கர்ணம் ஆவகசோபினம் சஜேஷ்யதி ரணே பார்த்தான் சசுக்ருத் கணபாந்தவான். See, this is completely a demotivating the great person. Now, what kind of leadership? Now, Bhishmacharya is respected even by Krishna. So many people respect him. But how he demotivates everybody. He is demonstrating all negative leadership qualities, because you are advised by wrong people. When wrong people advise us, the leader also will become totally a negative person. Another, who is advising us is also very important. To whose advice we listen. சமயத்துல யாராவது நல்ல விஷயங்கள் அட்வைஸ் பண்ணா நாம அவங்கள தள்ளி வச்சிடுவோம். See, that is how this world is. Those who give us right kind of advice, then sometimes we avoid the company of such people. Now this person listening to all this Karna, அதனால கர்ணனை மகாபாரதம் ரொம்ப உத்தமானெல்லாம் காமிக்காத. See, அவனுக்கு உண்மையிலேயே துரியோதனன் மேல அவனுக்கு ஒரு பெரிய மரியாதையோ, துரியோதனனுக்கு நல்லது செய்யணும்னு கர்ணன் நினைச்சிருந்தார், நல்ல விதமான உபதேசங்களை எல்லாம் நல்ல கொடுத்திருக்கலாமா இல்லையா. Now he goes and tells this kind of words. Now he exactly repeats what Karna told him. கர்ணன் என்ன சொன்னான்னு அதையே பீஷ்மர் இடத்துல போய் சொல்றான். அனுஜானீகி சமரே அனுஜானீகி, just give me permission. கர்ணம் ஆகவ சோபினம், let Karna enter into the battlefield. கர்ணன் வரட்டும். சஜேஷ்யதி ரணே பார்த்தான், எப்படி சொல்றாரு சார். அந்த கர்ணன் என்ன பண்ணுவான், எல்லா பார்த்தர்களையும் என் பொருட்டு அவன் எல்லோரையும் ஜெயித்து விடுவான். ச சுக்ருத் கணபாந்தம், he is a real friend to me. எப்படி இருக்கு பாருங்க. சில சமயம் நல்லவர்கள் நமக்கு எதிரிகளாக தெரிவார்கள். அப்படி
யார் கூட இருந்தே நமக்கு குழி பறிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் நமக்கு எப்படி தெரிவார்கள் அப்படின்னா நமக்கு ரொம்ப வேண்டியவர்களாக தெரிவார்கள். See, this is how our mind plays all these kind of tricks. The moment this was uttered, அவர் பீஷ்மாச்சாரியார் ஏற்கனவே நான் சொல்லணும்னா நொந்து நூலை போய் தான் இருக்கிறார் அப்படி. Because every day, even though he is fighting, even though he is sincerely putting forth all his effort, this fellow is constantly demotivating him. Then he said, quietly he said, இத்தனை நாள் எதிரிகளுடைய பானங்கள் தான் வந்து என்னுடைய உடம்பை துளைத்து கொண்டே இருந்தது. I never felt any pain when all these astras were thrown on me. I was able to, bear all that pain. And every day you pierce my heart with the, arrows of your words. உன்னுடைய வார்த்தைகள்ங்கிற அந்த பானங்கள் இருக்கிறது, அது வந்து வெளியில இருந்து வரக்கூடிய பானங்களை விட என்னுடைய ஹிருதயத்தை துளைத்து கொண்டே இருக்கிறது. இதை காட்டிலும் நீ என்னை அவமரியாதை செய்யவே முடியாது. You always glorify Karna, but you really do not know about Karna. When all those Gandharvas fought with you, where was Karna? கந்தர்வர்களுக்கும் உனக்கும் யுத்தம் நடத்தும் பொழுது கர்ணன் எங்க போனான்? See, he left you, he ran away. Ultimately you are saved only by the Pandavas. பீமனும் அர்ஜுனனும் தான் உன்னை கந்தர்வர்களிடத்தில் காப்பாற்றிருந்தானே தவிர, அப்போ கர்ணன் எங்க போனா? இப்ப சொல்றானே நான் எல்லாரையும் ஜெயிச்சிடுவேன். அட் தட் டைம் கேன் யூ திங்க் அபவுட் இட்? ஆர் யூ திங்கிங் அபவுட் இட்? அப்ப கர்ணன் எங்க போனா? அதே மாதிரி விராட்ட தேசத்துல கடைசியாக அந்த கடைசி நாள் பாண்டவர்களுடைய அஜ்ஞாத வாசம் முடிந்து அர்ஜுனன் தனி ஒருவனாக அந்த பிருகநலைங்கிற அந்த ரூபத்துல he just fought with all of us. We were all defeated. At that time Karna was also defeated. கர்ணனை அர்ஜுனன் நேரடியாக தோற்கடித்தான். That time also Karna ran away. அப்ப எங்க போயிடுது கர்ணனுடைய இதெல்லாம்? So all the time you glorify Karna. அது மட்டும் இல்ல, we all hear when he went to சொர்க்கலோகம், இந்திரனே அர்ஜுனனை வரவழைத்து நிவாத கவச்சர்கள், see these நிவாத கவச்சஸ் are great ராட்சசஸ். அவங்க வந்து they are தேவத்வேஷிஸ், தேவர்களிடத்தில் துவேஷம் உடையவர். The entire நிவாத கவச்ச clan was destroyed by Arjuna for the sake of Indra. இந்திரனால முடியாத ஒரு காரியத்தை அர்ஜுனன் இந்திரனுக்காக செய்திருக்கின்றான். அதனால see, your mind is overpowered by complete ignorance. There are beautiful slokas, but ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்லணும்னு லேட் ஆயிடும். அதனால பிகாஸ் ஆஃப் இக்னோரன்ஸ் உனக்கு என்ன பேசணும், உனக்கு என்ன பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியல. சம்டைம்ஸ் இக்னோரன்ஸ் ஓவர் பவர்ஸ். அதுவும் குறிப்பா யார் எப்படி நடந்துக்கணும், அது தோஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யார் இடத்துல எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், என்கிட்ட என்ன சொல்லணும், என்கிட்ட என்ன சொல்லக்கூடாது, எப்படி நடந்துக்கணுங்கிற உனக்கு ஒரு பேசிக் ஆட்டிடியூடே என்ன இருக்கு. ஸோ யூ ஆர் defeated by your own attitude. Sometimes people are defeated by their own attitude. Now is you are defeated, what can I do? அதனால நீ எல்லாவற்றையும் விபரீதமாகவே பார்க்க. You are not able to see a thing as it is. See, when our mind is influenced by these kind of negative suggestions, negative influences, this is what we should always keep away from. All these kind of negativity. See, wherever there is a negativity, when people talk about other people, when there is a talk of jealous, when there is a talk of hatred, don't listen to all those things. Then you are unnecessarily exposing yourself to a negative world. See, thoughts are very powerful. He says you are completely influenced by all the negative suggestions. You are surrounded by negative thoughts. You yourself is an embodiment of negativity. See, we should slowly avoid such people company. அந்த மாதிரியா ஒரு கூட்டத்தில் நாம் இருக்கவே கூடாது. He sees very, Bhishma clearly says, நீ வந்து எல்லாவற்றையுமே விபரீதமாக பார்க்கின்றாய். ஆனால் I will fight since you told me. Almost என்ன ஆறுது, பீஷ்மாச்சாரியா mentally on 8th day itself, after listening to these words of Duryodhana, he mentally resigned. He decided to give up his life. Otherwise nobody can kill him up. Already he mentally resigned. இனிமே உனக்கு யுத்தம் செய்த இன்னும் 10 நாள் யுத்தம் செய்தாலும்
every day is going and is going to talk the same thing. இதே விஷயங்கள் தான் நம்ம பேசுவாங்க தவிர for all practical purpose, Bhishmacharya gave up all that interest to fight against the Pandavas. You got it? So he tells, I will fight, but except Sikandi தவிர பாண்டவர்கள் யாரையும் கொல்ல மாட்டேன், சிகண்டியை எதிர்த்து யுத்தம் செய்ய மாட்டேன். பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு வேஜ் எ பவர்ஃபுல் வார் எகெயின்ஸ்ட் தி பாண்டவாஸ் அப்படின்னு சொல்லி போய் சுகமா தூங்கு, அப்படியே புலம்பின்ண்டே இருக்காத, நல்லா போய் தூங்கு. சுகம் ஸ்வபீஹி காந்தாரே ஷோபி கர்த்தா மகாரணம், கோ அண்ட் ஸ்லீப் வெல். டுமாரோ யூ வில் சி வாட் இஸ் மை ரியல் ப்ராவஸ், யூ வில் சி தி ரியல் பீஷ்மாச்சாரிய. எம் ஜனாகா கதையிஷ்யந்தி யாவத் ஸ்தாஸ்யதி மேதினி. as long as the world exists, people will talk about my prowess, என்னுடைய பலத்தை குறித்து, என்னுடைய பராக்கிரமத்தை குறித்து இந்த உலகம் இருக்கின்ற வரைக்கும் அது பேசப்படும். I will fight, you will see tomorrow அப்படின்னு சொன்ன உடனே போன உடனே இவர் உட்கார்ந்து ஆலோசனை பண்றாரு. நிவேதம் பரம் கத்வா வினிந்திய பரவஷ்யதாம் தீர்க்கம் தத்யோஷாந்தனக யோத் காம அர்ஜுனம் ரணே. This sloka clearly tells something. He is mentally resigned. Nivedam paramam gatva. His heart was full of pain because of that insult. இந்த துரியோதனுடைய அவமரியாதையால் அவருடைய ஹிருதயமெல்லாம் ரணமை. என்ன வினிந்த பரவஷ்யதா, நிந்திய, தன்னைத்தானே நிந்தித்துக் கொள்கின்றார். பரவஷ்யதாம்னா இத்தனை நாட்கள் இன்னொருத்தருடைய வசத்திலேயே இவர்களுடைய அன்னத்தையே உண்டு. அதனால இவர்கள் சொல்றதையெல்லாம் என்ன பண்றது, இன்னொருத்தர் கொடுக்குற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டோம்னா அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுட்டே இருக்க வேண்டியதான். So he says that பரவஷ்யதா, வினிந்திய பரவஷ்யதா, இந்த பிறருடைய வசத்தில் இருப்பதை நினைத்து தன்னை தானே நிந்தித்து கொண்டு தீர்க்கம் தத்வ, for a long period of time he started thinking, சாந்தனவக யோத்து காம அர்ஜுனம் ரணே. Now let us straight away go and fight with அர்ஜுனா. சிகண்டியை தவிர, பாண்டவர்களை தவிர எல்லோரையும் கொல்வேன் என்ன பண்றாரு. He decides on 8th day of the war ends. And the 9th day starts. Now he also knows, Duryodhana also knows that Bhishmacharya is hurt. Sometime when these people hurt, then they will also become blind. See, sometimes when you are hurt by somebody else, you will also become blind. So anyway, he will now fight with the Pandavas, the battlefield. யுத்த களத்துல பாண்டவர்களை எடுத்து கடுமையாக யுத்தம் செய்வார். எப்படி இருந்தாலும் சிகண்டியை எதிர்த்து பாண்டவர்கள், சிகண்டியினுடைய துணையோடு பாண்டவர்கள் வருவார்கள். பீஷ்மருக்கும் பாண்டவர்களுக்கும் யுத்தம் நடக்க போறதுங்கிறது தெரிந்து கொண்டு துரியோதனன் என்ன பண்றான், இன்னைக்கு ஒரு கடுமையான யுத்தம் நடக்கும் நிச்சயமாக. அதனால நம்ம பீஷ்மரை எல்லா புறங்களில் இருந்தும், நம்ம கீதையில கூட பார்த்தோமா இல்ல, பீஷ்மேவாபி ரக்ஷந்து, பீஷ்மரை காக்க வேண்டும்ங்கிறதுக்காக என்ன பண்றார், அவர் துரியோதனாதிகள் முயற்சி செய்கிறார்கள். அந்த டைம் அர்ஜுனா கால்ஸ் டு துஷ்டத்யும்னன். அர்ஜுனன் துஷ்டத்யும்னன் தான் அவங்களுக்கு சேனாதிபதி. துஷ்டத்யும்னனை அழைத்து, அப்பா நீ சிகண்டியை அழைத்து கொண்டு செல், சிகண்டியை முன்னிறுத்து, இன்னைக்கு எப்படி இருந்தாலும் பீஷ்மர் கடுமையாக யுத்தம் செய்வார். அதனால சிகண்டி பீஷ்மரோடு யுத்தம் செய்யட்டும், நாம் எல்லோரும் சிகண்டிக்கு பின் இருந்து பீஷ்மரை எதிர்த்து யுத்தம் செய்வோம் அப்படின்னு அந்த 9வது நாள் ஒரு பெரிய வியூகத்தை அமைத்து 9வது நாள் யுத்தம் துவங்குகின்றது. முதலில் அபிமன்யுவுக்கும் இந்த அலம்புசனுக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது. அப்படி அபிமன்யு அந்த அலம்புசனை ஜெயித்து விடுகின்றான். He conquers அலம்புசர். அப்புறம் பை த டைம் ஆன் 9th day, ஒரு மத்தியான நேரத்தில், அப்படியே காலையில கொஞ்சம் கொஞ்சமா யுத்தங்கள்ல, மத்தியானம் அந்த வெயில் வர சூடு பிடிக்க பீஷ்மாச்சாரியாருடைய ரத்தத்துல என்ன ஆறுது அப்படின்னு அப்படியே சூடு ஏறி அப்படி ஒரு யுத்த மதம்னு சொல்வாரு. they will totally get lost because all that words that was just there, துரியோதனுடைய வார்த்தைகள்னால என்ன ஆறுது அப்படி கடுமையான என்ன பண்றாரு அப்படின்னா யுத்தம் செய்து பாண்டவர்களுடைய படைகளை 9th day துவம்சம் பண்ணிடுறாரு. You should read the original Mahabharata. He says அமோகாகி அபதான் பானாகா பிதுத்தே பரதர்ஷப. Not a single arrow fell on earth.
பீஷ்மாச்சாரியார் விட்ட எந்த ஒரு பானங்களும் அது பூமியை தொடாமல் கடுமையான யுத்தம் செய்தோட என்ன ஆகுது, அப்படியே இந்த பசு கூட்டங்கள் எல்லாம் ஓடுற மாதிரி வழி தெரியாமல் என்ன ஆகுது, ஒட்டுமொத்த கூட்டமும் ஓடணும்னு கிருஷ்ணர் இப்படி பாக்குறாரு திருப்பி. அப்படி எகெயின் வி ஹவ் கம் டு டே 3. அப்படி ஆரம்பிச்சது 3வது நாள் மாதிரி அதே மாதிரி பீஷ்மர் பண்றார். இன்னும் அர்ஜுனன் எப்படி இருக்கிறான், அர்ஜுனன் இன்னும் கூட ஒரு பாராமுகமாக ஸ்டில் இஸ் டிஸ்இன்ட்ரெஸ்டட். அப்படி see how much we can motivate him. Krishna keeps on motivating him, but this fellow is not ready to fight against Bhishmacharya. He says avedhyanam padam krutva rajyam va narakottaram dukkani vanavoso va kim nume sukrutam bhavet. இப்போ பீஷ்மாச்சாரியார் கொன்னு என்ன எனக்கு ராஜ்யம் கிடைச்சா என்ன, நான் நரகத்திற்கு போனேன், என்ன வனவாசத்திற்கு போனா என்ன, துக்கத்தில் எனக்கு என்ன பிரயோஜனம் ஆக போறதுன்னு என்ன பண்றான், அவன் புலம்புறான். ஸோ யோதியாஷ்வான் ஏதோ பீஷ்ம கரிஷிய வச்சனம் தவ. வாட் எவர் இட் மே பி, கீதையில சொல்றாரு இல்லை, அதே மாதிரி கரிஷிய வச்சனம் தவ. நீ யுத்தம் செய்ய சொல்றதால கிருஷ்ணா உன்னுடைய பேச்சிற்கு நான் கட்டுப்பட்டு நான் யுத்தம் செய்கின்றேன் அப்படின்னு சொல்லி யுத்தம் செய்யறான். ஆனா முழு மனசோட அவன் யுத்தம் செய்யறது இல்லை. அப்படி கிருஷ்ணர் பார்த்துட்டே இருக்கிறார். அப்படி முழு மனசோட யுத்தம் செய்யல. ஆனா அவர் அங்க கோரமாக யுத்தம் செய்கின்றார். உடனே கிருஷ்ணர் திரும்ப என்ன பண்றார், திஸ் இஸ் த செகண்ட் டைம் ஹி ஜம்ப்ஸ் ஃப்ரம் தி சேரியட். கீழே குதிச்சு அபித்ராவத் பீஷ்மம் ச புஜ பிரகரானே பலி, தன்னுடைய பலமான அந்த புஜத்துல என்ன பண்றாரு அப்படின்னா பிரதோட பாணின்னா he just takes that சாட்டைய கையில எடுத்துட்டு என்ன பண்றாரு, அப்ப சுதர்சனத்தை கையில எடுத்துட்டு ஓடினாரா இல்லையா, இப்போ கையில அந்த நீளமான அந்த சாட்டைய எடுத்துட்டு என்ன பண்றாரு, கீழே இறங்கி ஜம்ப்ட் ஃப்ரம் த சாரியடி. ஆக்ரோஷமா என்ன பண்றாரா அப்படின்னா, ஏன்னா பீஷ்மர் சாதாரண அஸ்திரங்கள் இல்லை, எல்லா திவ்ய அஸ்திரங்களையும் பயன்படுத்துகின்றார். he ran towards பீஷ்மாச்சாரியா டு கில் him. திருப்பி அதே மாதிரி பீஷ்மர் கிருஷ்ணர் இடத்துல என்னை கொன்னுடுங்கிறார். திருப்பி அர்ஜுனன் போய் கிருஷ்ணருடைய காலை பிடிக்கிறான். சேம் டிராமா ரிப்பீட்ஸ். காலை பிடிச்சு நான் நிச்சயமாக என்ன பண்றேன், நான் பீஷ்மரோடு நான் யுத்தம் செய்வேன்னு சொல்லி அவன் சத்திய பிரமாணம் பண்ணி கிருஷ்ணர் இடத்துல கொடுக்க, சரியாம ஒரு நாள் இல்லைன்னு ஒரு நாள் திருந்துவான், நிச்சயம் தன்னுடைய பேச்சை கேட்பான்னு அப்படிதான் நினைக்கணும் சுவாமி. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவன் தெரிஞ்சுதானே ஆகணும். எவ்வளவு நாள் இப்படி இருக்க முடியும்? ஒன் டே ஆர் அதர்வைஸ் he will realize the seriousness of this war. So that on 9th day they all become little cool. But by the time 9th day Bhishmacharya caused a tremendous damage. பாண்டவர்களுடைய படையில எண்ணற்ற வீரர்களை பீஷ்மர் என்ன பண்றார், கொன்று குவித்து விடுகின்றார். அன்றைக்கு ராத்திரி 8வது நாள் ராத்திரி கௌரவர்கள் எல்லாம் உட்கார்ந்து 4 பேர் ஆலோசனை பண்ணானுங்க இல்லையா, அதே மாதிரி 9வது நாள் ராத்திரி பாண்டவர்கள் எல்லாம் உட்கார்ந்து யுதிஷ்டிரர் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறார், கிருஷ்ணா, the way Bhishmacharya fought I have never seen in my life. பீஷ்மர் யுத்தம் செய்யற மாதிரி நான் யாரும், ஏதோ தேவர்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு மானுட ரூபத்துல பீஷ்மர் யுத்தம் செய்யற மாதிரி நான் யுத்தம் செய்து யாரையும் பார்க்கிறதே இல்லை. அதனால நான் என்ன செய்யணும், பீஷ்மரை எதிர்க்கணும்னா என்ன பண்ணணும், எனக்கு ஒண்ணுமே வழி தெரியலையேன்னு யுதிஷ்டிரர் புலம்புறார். உடனே கிருஷ்ணர் சொல்றார், தேவர்களுக்கு சமமாக உனக்கு 4 சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஆல் யுவர் பிரதர்ஸ் ஆர் நாட் ஆர்டினரி பீப்புள், தே ஆர் ஆன் பார் வித் தேவாஸ். அப்படி 4 சகோதரர் இருக்கும்போது நீ கவலைப்பட வேண்டாம். இல்லைன்னா another I will give you another option, just give me permission now. எனக்கு இந்த க்ஷணம் நீ அனுமதி கொடுத்தால் டுமாரோ மார்னிங் ஃபர்ஸ்ட் முதல் வேலை பிள்ளையார் சொல்லி போட்டு நானே பீஷ்மரை காலி பண்ணிடுறேன். So he himself says that ஒன்னும் வேண்டாம், it doesn't take much time because none other people, nobody can kill them. பீஷ்மாச்சாரியரை யாராலையும் கொல்ல முடியாது. ஏன்னா he is using all மகாஸ்திராஸ் which he is not supposed to use. அவர் பயன்படுத்தக்கூடாத மகாஸ்திரங்களை எல்லாம் மனிதர்கள் மீது பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். give me permission. அதனால எனக்கு ஒண்ணும் இல்லை. அப்படி அர்ஜுன நிமித்தமாக பாண்டவர்கள் நிமித்தமாக நான் எந்த காரியத்தை நான் செய்வதற்காக இருக்கின்றேன். யூ ஆல் ஸ்டாண்ட், நீங்க எல்லாம் தள்ளி கொஞ்சம் ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும் பாருங்க, நான் பீஷ்மரை நாளைக்கு காலையில முடிச்சிடுறேன். So with the end of Bhishmacharya, the war also will come to an end. One Bhishma is killed by me, then no one dare to
fight with you all, we can put an end to the entire war. இந்த யுத்தத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திடலாம் அப்படின்னு உடனே யுதிஷ்டர் கேட்கிறார், துரியோதனன் ஒரு பக்கமா விபரீதமாக சிந்திச்சா கிருஷ்ணன் இன்னொரு பக்கமா விபரீதமாக சிந்திக்கிறேன். Have you forgotten your vow? இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆயுதத்தையே ஏந்த மாட்டேன்னு நீ ஒரு பெரிய சபதம் எடுத்தேன்னா, கிருஷ்ணன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிற என்ன சபதம் எடுத்ததெல்லாம் எடுத்ததுதான், பட் அர்ஜுன் நிமித்தமாக பாண்டவர்களுக்காக நான் எதுவும் செய்யறதுக்கு தயாராக இருக்கின்றேன், என்னுடைய சுய கௌரவத்தெல்லாம் நான் பார்க்கல. பட் தென் யுதிஷ்டிரா doesn't accept. He says, நத்வம் ஆன்ருதம் கர்த்தும் உற்சாகே ஸ்வாத்ம கௌரவாத் அயுத்தியமான சாகையம் எதோக்தம் குரு மாதவ. So you have already taken a vow. நதுத்வாம் ஆன்ருதம் கர்த்தும் உற்சகே ஸ்வாத்ம கௌரவாத், எங்களுடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, எங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக நீ பொய் ஒழுக்கமுடையவன் ஆகிவிடக்கூடாது. யூ ஷுட் நாட் பிகம் a hypocrite. Otherwise you should not indulge in அதர்மிக் ஆக்ஷன். உன்னுடைய வார்த்தையிலிருந்து நீயே மீறி நீயே ஆன்ருதம் கர்த்தும் உற்சகே அப்படின்னு நீ ஆன்ருதமான காரியங்களை செய்யக்கூடாது. அதனால ஆயுத்தியமான வித்தவுட் ஃபைட்டிங் சாகேயம் யதோக்தம் குரு மாதவ், இந்த யுத்தத்துல நீ ஆயுதங்களை ஏந்தாமல் எங்களுக்கு என்ன உதவிகளை எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த உதவிகளை எல்லாம் நீ செய்தால் கிருஷ்ணர் சொன்ன உடனே அப்ப சொல்றார், எனக்கு பீஷ்மாச்சாரியார் இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார், ஒரு பிரதிஜை பண்ணி கொடுத்திருக்கிறார். ஒண்ணு துரியோதனன் பக்கம்தான் நான் யுத்தம் செய்வேன், எனிடே ஐ வில் ஃபைட் ஃபார் துரியோதனன். ஆனால் பாண்டவர்களுடைய நன்மையை கருத்தில் கொண்டு நான் யுத்தம் செய்வேன். துரியோதனனுக்காக நான் யுத்தம் செய்தாலும் கூட பாண்டவர்களாகிய உங்கள் யாரையும் நான் கொல்ல மாட்டேன், உங்களுடைய நன்மையை கருத்தில் கொண்டு நான் யுத்தம் செய்வேன். அதுக்காக அதே நேரத்தில் நான் போர் புரியாமல் இரேன்னு சொல்லி, எப்ப உனக்கு தேவையோ அப்பொழுது என்னுடைய வத உபாயம், how I can be killed in the battlefield, when right time comes you can come to me, I will tell you. நான் உனக்கு என்னுடைய வத உபாயத்தை நான் சொல்கின்றேன்னு சொன்னார ஞாபகம் இருக்கா? இது ஃபர்ஸ்ட் டேவே அவர் கொடுத்திருக்கிறார். அதனால சப்போஸ் இஃப் யூ அலோ மீ, he takes the permission from Krishna, because otherwise அது கிருஷ்ணர் அவமதிச்ச மாதிரி. கிருஷ்ணர் இருக்கும்போது நேரடியா போகக்கூடாது. கிருஷ்ணா நீ அனுமதி கொடுத்தா என்றால், see the attitude. துரியோதனுடைய ஆட்டிடியூடு பாருங்க, யுதிஷ்டிரருடைய ஆட்டிடியூடு பாருங்க. even though when there is there, see he is great, but still when someone is there, he takes Krishna's permission. கிருஷ்ணர் இடத்துல கேட்டு உன்னுடைய விருப்பம் இருந்தா, if you allow me, I will go and ask him, அவரை எவ்வாறு வதம் செய்ய வேண்டும், அவருடைய வத உபாயத்தை நான் அவரிடத்திலேயே கேட்கின்றேன். அவர் எப்பொழுதும் சத்தியம் தவறாதவர், சத்தியம் பேசக்கூடியவர், பாண்டவர்களுடைய ஹிதத்தில் அவருக்கு உண்மையான விருப்பமுடையவர். அதனால பொய் சொல்ல மாட்டார், அவர் நிச்சயம் நமக்கு சொல்வார் அப்படின்னு சொல்லி என்ன பண்றார், அவர் தான் நம்மை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னோடனே கிருஷ்ணர் ஆமோதிக்கிறார். என்ன இப்போ யுதிஷ்டிரருடைய எண்ணங்கள், யுதிஷ்டிரருடைய முடிவுகள் ஒரு பொழுதும் தவறாக இருக்காது. அதனால பீஷ்மருடைய வத உபாயத்தை கேட்கணும்னு நீயே போகணும், அவரிடத்துல கேட்கணும் முடிவு பண்ணிட்டா நானும் கூட வரேன். ஐ வில் ஆல்சோ அக்கம்பனி யூ, வி ஆல் வில் கோ டுகெதர் ரைட் நோ. இன்னைக்கு இப்பவே ராத்திரியே, இந்த 9th டே, இட் இஸ் ஆன் தி 9th டே, இன்னைக்கு ராத்திரியே போய் என்ன பண்ணுவோம், ராத்திரியே போய் அவருடைய வத உபாயத்தை கேட்டு இன்னும் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கே கதையை முடிக்க பார்ப்போம் அப்படிங்கிறதுல அதை எல்லாரும் புறப்பட்டு பீஷ்மாச்சாரியாரிடத்தில் செல்கின்றார்கள். தே கோ டு பீஷ்மாச்சாரி. பீஷ்மாச்சாரியருக்கு போறோன்னு he welcomes everybody. He knows, I told, he is also already mentally, அவரே என்ன பண்ணிட்டார், he has resigned, he is ready to give up his body. When all these people approached, that Krishna also came, he understood, I think probably this is the right time to leave. Kimba karyam karomi adya yushmakam பிரீத்தி வர்தனம், உங்களுடைய பிரியத்தை செய்வதற்காக என்னால் என்ன காரியம் செய்ய வேண்டும், வாட் ஆம் ஐ டு டூ. யுதிஷ்டிர எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்களே, தனியா கூட நீ வரல, ஒரு படையோட வந்திருக்கிறிய, அதனால உனக்கு என்ன காரியம் பண்ணணும், உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டோடனே யுதிஷ்டிரர் சுற்றி விளைக்காமல் நேரடியாக பீஷ்மரை பார்த்து கேட்கிறார், கதம்வா ஜெயேம சர்வஜ்ஞம், ஹவு கேன் ஐ டிஃபீட் யூ, உங்களை எவ்வாறு நான் ஜெயிக்க முடியும், கதம் ராஜ்யம் லபேகி, அப்படி ஹவு கேன் ஐ கெட் பேக் மை கிங்டம்,
என்னுடைய ராஜ்யத்தை எவ்வாறு நான் பெற முடியும்? கதம் தன்மே வத பிரபு, உங்களை கொல்றது எப்படி? இவ்வளவு நேரடியா கேட்கிறாரு பாரு. கதம் தன்மே வத பிரபு, ஹவு கேன் ஐ கில் யூ? வயம் ஹி நோ வதோபாயம் பிரவீது ஸ்வயம் ஆத்மனக, உங்களுடைய வத உபாயத்தை தாங்களே எங்களுக்கு கூற வேண்டும். உங்களை எப்படி கொல்றதுங்கிறத குறித்து நீங்களே எங்களுக்கு கூற வேண்டும் சொன்ன உடனே, அதனால எது எங்களுக்கு க்ஷேமமாகுமோ, எதை செய்தால் எங்களுக்கு க்ஷேமம் உண்டாகுமோ அதை சொல்லணும் அப்படின்னு உடனே பீஷ்மாச்சாரியர் சிரிக்கிறார். அவரிடத்திலேயே போய் அவரையே எப்படி கொல்லணும்னு கேட்டா அவர் என்ன சொல்ல முடியும்? பட் தென் he was so truthful. யுதிஷ்டிரா நேரடியா போய் அவர்கிட்டயே ஏதோ ஏதோ சொல்லுவாங்க தமிழ்ல கூட, சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட நேர சண்டைக்காரன் காலிலேயே போய் விழுந்துடலாங்கிறத விட, இதெல்லாம் பழமொழி எல்லாம் இருக்கு. இங்க சுத்தி அங்க சுத்தி கேட்கறத விட, see the only hurdle in the battlefield is Bhishmacharya. So let us go and ask him. அப்படின்னோட பீஷ்மர் really says, ந கதஞ்சன கௌந்தேய மை ஜீவதி சம்யுகே ஜயி பவதி சர்வஜ்ஞ சத்தியமே தத் பிரவீமிதே. அப்ப இதை அகங்காரத்துல சொல்லல, நான் உண்மையை சொல்றேன். பிகாஸ் உண்மையை சொல்றதுக்கும் அகங்காரத்திற்கும் வித்தியாசம் இருக்குது. ஐ வில் டெல் யூ தி ட்ரூத். ஆஸ் லாங் அஸ் ஐ ஃபைட், நான் எது வரைக்கும் இந்த யுத்த களத்தில் ஆயுதங்களை ஏந்தி நான் யுத்தம் செய்கின்றேனோ அது வரைக்கும் எவராலும் என்னை ஜெயிக்க முடியாது. பரசுராமலே ஜெயிக்க முடியலையா? ஈவன் பரசுராம குட் நாட் கான்குயர் பீஷ்மாச்சாரியர். இவ்வளவுக்கும் குரு அவர், பீஷ்மருடைய குரு, அவராலேயே ஜெயிக்க முடியும். நிர்ஜிதே மயுத்தேன ரணே ஜேஷ்யத பாண்டவ க்ஷிப்ரம் மயி பிரகரத்வம் யதி இச்சத ரணே ஜெயம். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் இம்மீடியட் சக்சஸ், உனக்கு இந்த உடனடியாக இந்த யுத்தத்தில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் எவ்வளவு சீக்கிரம் என்னை கொல்றியோ அப்படி, ஆஸ் இயர்லி, எவ்வளவு சீக்கிரம் என்னை வதம் செய்கின்றாயோ அவ்வளவு சீக்கிரம் உனக்கு வெற்றியானது கிடைக்கும். அதனால யூ பெட்டர் கில் மீ, ஐ வில் ஆல்சோ கிவ் யூ பர்மிஷன். அனுஜானாமி வா பார்த்த பிரகரத்வம் யதா சுகம் ஏவம் மிக சுக்கிருதம் மன்னியே பவதாம் விதித்தோ யகம். அதனால வாட் இஸ் குட் ஃபார் யூ, உனக்கு எது மேலானதோ அதை நான் சொல்கின்றேன். உடனே கேட்ட உடனே அவர் சொல்றாரு, நான் இஃப் ஐ கீப் ஆல் மை வெப்பன்ஸ் டவுன், ஒன்ஸ் இஃப் ஐ கீப் மை வெப்பன்ஸ் டவுன், என்னுடைய ஆயுதங்களை நான் கீழே வைத்து விட்டால் மகாரதர்கள் எல்லோரும் என்னை கொல்ல முடியும். ஆனா when will I keep all my weapons down, எப்பொழுது ஆயுதங்களை நான் கீழே வைப்பேன் சொல்றாரு. யாராவது ஏற்கனவே கையில் ஆயுதம் இல்லாமல் இருந்தால் அவனை எதிர்த்து நான் யுத்தம் செய்ய மாட்டேன். ஏற்கனவே யுத்தத்துல கீழே விழுந்தவனை யாராவது கீழே விழுந்துட்டார்கள்னா அவர்களை எதிர்த்து நான் யுத்தம் செய்ய மாட்டேன். கவச்சம் கொடி இதையெல்லாம் இழந்து ஓடுபவர்களை நான் கொல்ல மாட்டேன். அப்புறம் ரொம்ப பயந்து போயிட்டான்னு வைங்க, பயந்தவன் ஒருத்தர் தான் பயந்திருந்தாலோ இல்லது யாராவது இந்த யுத்தத்தில் என்னை சரணடைந்தாலோ அவர்களை எதிர்த்து நான் யுத்தம் செய்ய மாட்டேன். குறிப்பாக ஸ்திரீகளை எதிர்த்து, ஏற்கனவே ஸ்திரீகளிடத்தில் தோற்றிருந்தால் யாருடைய பெயராவது பெண் பெயராக இருந்தாலே நான் யுத்தம் செய்ய மாட்டேங்கிறாரு. இப்படிப்பட்ட பிரம்மச்சரியம். If somebody's name resembles some female name, if somebody is conquered by women, or if he is a woman or a transgender, அரவாணியாக இருந்தால் இவர்களை எதிர்த்து நான் யுத்தம் செய்ய மாட்டேன். இவர்களின் எதிரில் வந்தால் அவர்களை எதிர்த்து யுத்தம் செய்ய மாட்டேன். ஆனால் உங்கள் பாண்டவர்களாகிய உங்கள் எல்லோருக்கும் துருபத குமாரன் சிகண்டியை குறித்து உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அதனால சிகண்டியை முன்னிறுத்தி நாளைக்கு யுத்தத்தில் நீங்க என்ன பண்ணுங்க, சிகண்டியை முன்னிறுத்தி சிகண்டியினுடைய பின்னிலிருந்து கூர்மையான அம்புகளால் என்னை துளைத்தீர்கள் என்றால் என்னுடைய உயிர் இந்த உலகை விட்டு பிரியும். இல்லைன்னா நான் இந்த யுத்தத்திலிருந்து யுத்தம் செய்யாமல் ஆயுதங்களை விட்டு நான் கீழே விழுந்து விடுவேன் சொல்ல உடனே, ஆனால் சிகண்டி எதிர்த்து நான் யுத்தம் செய்ய மாட்டேன். ஆனால் சிகண்டிக்கு லெட் அர்ஜுனா ஸ்டாண்ட் பிஹைண்ட் சிகண்டி, சிகண்டிக்கு பின்னாடி அர்ஜுனன் இருந்து முதலில் சிகண்டியினுடைய பானங்கள் என் மீது விழட்டும், அதன் பிறகு நாற்புறமும் அர்ஜுனனுடைய பானங்களினால் சூழப்பட்டால் நான் என்னுடைய ரதத்திலிருந்து வீழ்வேன். ஒன்ஸ் இஃப் ஐ ஃபால், யுவர் வெக்டரி இஸ் அஷ்யூர்டு. அதன் பிறகு உங்களை வெல்வதற்கு யாருமே இல்லை. ஐ மஸ்ட் பி புஷ்டு ஃப்ரம் தி சேரியட் ஒன்லி பை அர்ஜுனன். பட் ஒன்னே ஒன்று என்னன்னா, அர்ஜுனனுடைய பானங்கள் தான் என் மீது விழ வேண்டும். அர்ஜுனனால் மட்டுமே நான்
பூமியில் கீழே தள்ளப்பட வேண்டும். இது நடந்தால் நான் நாளை என்னுடைய யுத்தத்திலிருந்து நான் விலகிக் கொள்வேன் அப்படின்னு சொன்ன உடனே, இதை கேட்ட உடனே தேவர் ஆல் தே அண்டர்ஸ்டுட். தென் கிருஷ்ணா கோஸ் அண்ட் டெல்ஸ் தி அர்ஜுனன் அங்கேயே இருக்கிறான். கிருஷ்ணா டெல்ஸ், பீஷ்மர் சொன்னதெல்லாம் நல்லா கேட்டியாப்பா, காது நல்லா கேட்டதா இல்லையா அப்படின்னு. ஏன்னா ஆல் செட் அண்ட் டன், டுமாரோ ஃபைனலி யூ ஹேவ் டு டூ இட். இந்த கிரிக்கெட்ல எல்லாம் கூட நிறைய விளையாடுவாங்க. பட் தெர் இஸ் சம்திங் கால்ட் ஃபினிஷர்னு ஒருத்தர் இருப்பார் அப்படி. ஸோ ஒன்னா அவர் மேட்சை ஃபினிஷ் பண்ணிடுவாரு, அவருடைய டீமை ஃபினிஷ் பண்ணிடுவாரு, இல்லைன்னா ஆப்போசிட் டீம் ஃபினிஷ் பண்ணிடுவாரு. If he doesn't play, he will finish his team. If he plays, he will finish opposite team. Either way, tomorrow you are going to finish us or you are going to finish Kauravas. Arjuna, the ball is in your court. அதனால நாளை பீஷ்மரை வீழ்த்த வேண்டியது நீதான். உடனே there are plenty of slokas, beautiful, full of emotions. சின்ன குழந்தையாக அவருடைய மடியில நான் உட்கார்ந்திருந்தேன். அப்ப என்னுடைய தந்தையினுடைய முகத்தை எல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. நான் அவ்வளவு பொழுதியோட போய் அவர் மடியில உட்கார்ந்து நான் அப்பா அப்பான்னு அவரை கூப்பிடுவேன். அப்பா அவர் என்னை கொஞ்சி சொல்வார், அப்பா நான் உன்னுடைய அப்பா கிடையாது, நான் உன்னுடைய தாத்தா. ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் அப்பா ஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்யறேன். நான் வில் உயரம் கூட இல்லை. ஐ வாஸ் நாட் ஈவன் என்னுடைய உயரம் வில் உயரம் கூட இல்லை. ஆனா என் கையில் வில்லை பிடித்து எனக்கு எப்படி யுத்தம் செய்ய வேண்டும், எப்படி அம்பெய்த வேண்டும், எனக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தவர் பிதாமகர். நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருவர். அவரை நாளைக்கு அம்புகளால் துளைத்து கீழே தள்ள வேண்டும்னு சொல்றீங்க கிருஷ்ணா, இது எப்படி என்னால பண்ண முடியும்? கிருஷ்ணா ஆல்சோ அட்வைசஸ் ஹிம், இல்லப்பா க்ஷத்ரிய தர்மங்களை எல்லாம் நீ மனதில் கொண்டேன்னு அவரே சொல்லிட்டாரு. அப்படி இதுதான் அவருடைய வத உபாயம்னு சொல்லிட்டார். ஹி இஸ் ஆல்சோ மென்டலி ரிசைன்டு. தன்னுடைய செஞ்சோற்று கடனை தீர்க்க வேண்டும்ங்கிறதுக்காக தான் அவர் கௌரவர்கள் பக்கம் யுத்தம் செய்கின்றார். அவரே தன்னுடைய வத உபாயத்தையும் அவரே சொல்லிட்டார். அதனால டெஸ்டினி இஸ் இன்னெவிட்டபிள். எவராலும் விதியை என்ன பண்ண முடியாது, எவராலும் மீற முடியாது. அதனால ஜஹி பீஷ்மம் ஸ்திரோ பூத்வா ஸ்ருணுச்சேதம் வச்சோமம். அதனால ஸ்திரமாக இருந்து பீஷ்மரை நாளை நீ வெல்ல வேண்டும். என்ன ஸ்ருணு செய்தம் வச்சோமம், ஆகவே என்னுடைய சொல்லை நீ கேட்க வேண்டும் உறுதியாக பகவான் சொல்லிட்டார். அதோட இந்த 9வது நாள் இரவு முடித்து இந்த 10வது நாள், இந்த 10வது நாள் யுத்தமானது துவங்குகின்றது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.